மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஆக்சுவலாக 2 ப்ரொமோஸ் பேக் டு பேக் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் வந்து நான் லாஸ்ட்டாக வந்த ப்ரொமோ தான் பார்த்துருந்தேன். அதாவது ஹோல் ஃபேமிலிக்கும் கான்ட்ராக்ட் மேட்டர் ரிவீல் ஆகுது இல்லையா. ஸோ நார்மலாக ஒரு ப்ரொமோவே போட மாட்டாங்க. இந்த மூலம் 2 ப்ரொமோ போட்டு எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. இப்போ தான் நான் இன்னொரு ப்ரொமோவுமே பார்த்தேன். அதாவது ஃபர்ஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ப்ரொமோ. அதில் நம்ம விஜய் அண்ட் காவேரி மட்டும் இருக்காங்க. ஃபைனலி அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வருது. அதாவது அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி டேவே தான் ப்ரொமோவாக போட்டிருக்காங்க. தாத்தா கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, வெண்ணிலவானிலேருந்து காவேரி கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்றத காவேரியுமே ஃபீல் பண்ணுறாங்க. நாளைக்கு தான் எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி, அது வந்து நாங்கள் கொடைக்கானலில் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தாத்தான்னு சொல்லிட்டு அவர் சர்ப்ரைஸாக காவேரியை கொடைக்கானல் கூட்டின்னு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் காவேரி கிட்ட போயிட்டு அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் இன்னையோட நமக்கு மேரேஜ் முடிஞ்சு 1 இயர் ஆகுது, ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி அவை மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் காவேரி வந்து அதை தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ 1 வருஷம் முடிஞ்சதுமே என்னை வந்து அனுப்பி விடுற பார்க்குறீங்களான்ற மாதிரி இன்னொரு சைடு அவர் ஆஃபீஸில் எல்லா செட்டப்புமே வந்து பண்ணி வச்சு அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ செம்ம ஹாப்பியாக அங்கே வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போகுது. இன்னொரு சைடு காவேரி வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஹோல் ஃபேமிலிக்குமே வந்து கான்ட்ராக்ட் பற்றிய உண்மை தெரிய வருது. ஸோ விஜய் அண்ட் காவேரி கிளம்பும் போது கரெக்டாக வந்து ஹோல் ஃபேமிலி ஆஃப் காவேரி நின்று பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஸோ நிவின் அண்ட் யமுனாவுக்கு வந்து அந்த உண்மை தெரிய வருது இல்லையா. அதாவது யமுனாவுக்கு வந்து நிவின் மூலமாக உண்மை தெரிய வருது. கரெக்டாக அவங்களுடைய ஆனிவர்சரி டே அன்னைக்கு தான் தெரிய வருது போல. ஸோ அன்னைக்கு தான் போயிட்டு அவங்க ஹோல் ஃபேமிலிக்கும் சொல்கிறாங்க. அங்கேருந்து விஜய் காவேரி, அதாவது விஜய் வந்து சர்ப்ரைஸாக காவேரியை கூட்டிகிட்டு கிளம்ப பார்க்கும்போது ஹோல் ஃபேமிலி வந்து நின்றுடுவாங்க போல. எனக்கு தெரிஞ்சு அதே சேம் காஸ்டியூமில் தான் நம்ம காவேரி வந்து பசுபதி கூட இருக்க பிக்சர், இன்னும் நிறைய பிக்சர், யமுனா இதே காஸ்டியூமில் இருக்க பிக்சர்லாம் வந்து ஷேர் ஆச்சு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உண்மை தெரிஞ்ச கையோட யமுனா இவங்க வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. இங்கே எல்லா சர்ப்ரைஸும் பலமாக பிளான் பண்ணி விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போக வெளியில் கார் கிட்ட வந்து நிற்கும் போது எல்லா உண்மைகளும் தெரிய வந்து, அதாவது காவேரி ஃபேமிலிக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை இன்னும் பாட்டிக்கு தெரியணும். பாட்டிக்கு தெரிய வரப்போது ராகினி அண்ட் பசுபதி வில்லன் கேங் சித்தப்பாவும் இருந்தாங்க அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஸோ எல்லாருக்கும் தெரிய வந்து பெருசா வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்போதான் விஜய் வந்து செம்மையா ஃபீல் பண்ணி அழுவாங்க போல. அது மட்டும் இல்லாமல் அவங்க குமரன் அண்ட் விஜயோடைய அந்த ஃபேஸ் ஆஃப் இருந்துச்சு இல்லையா, முறைக்கிற மாதிரி, அது வந்து இதே காஸ்டியூம்ல கிடையாது. அது வேற காஸ்டியூம். மேபி அதுக்கு அடுத்த நாள் ஏதாவது வருதா. அதர்வைஸ் நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி காவேரியை எல்லாரும் பேக் பண்ணி கூட்டிட்டு போகும்போது தடுத்து நிறுத்தும் போது இந்த சண்டை வரலாம், நிவின் வந்து அதை தடுக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது மகாநதியில். அது மட்டும் இல்லாமல் அந்த தாத்தா கிட்ட மடியில் படுத்துட்டு அழற சீன் மேபி அன்னைக்கு ஒரு நாள் பிரிகிற மாதிரி வருது போல. காவேரியா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு எங்கேயோ போகிற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அதை வந்து நம்மளால் கிளியராக ப்ரெடிக்ட் பண்ண முடியலைனாலும் பெரிய செப்பரேஷன்லாம் கிடையாது. இந்த ஷூட்க்கு அப்புறம் எடுத்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாரதாம்மா வீட்டில் காவேரி இருக்க மாதிரி தான் நிறைய சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாளை மறுநாளும் நான் ஊருக்கு வந்துட்டு அழகாக ஷூட்டிங் ஷெடியூல் நடந்ததில் லாஸ்ட் டைம் மாதிரி இந்த முறையுமே வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு நமக்கு 2 ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2மே வந்து ஒரு ஹை வோல்டேஜ் ப்ரோமோ தான். விஜய் வந்து ரொம்பவே உடஞ்சி எமோஷனல் ஆக போறாரு அப்படின்றது மட்டும் நமக்கு கிளியரா தெரிய வந்திருக்கு. ஸோ ப்ரோமோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.